Mahananiya Baladas ji, General Secretary of Vivekananda Rock Memorial and Vivekananda Kendra, to come over to the dais and take the honorable seat. Escorted by a girl principal, Shri S. Abraham Linger and Shri Anand Krishna Padmanabha Pillai, the administrative officer. A very warm and hearty welcome to everyone assembled here for the twin celebration, Universal Girlhood Day and 50th anniversary of the dedication of Vivekananda Rock Memorial to the nation. This day marks the culmination of Swami Vivekananda's soul-stirring speech delivered on September 11, 1893 in Chicago to the delegates of the World Parliament of Regions. This is also the day to remember Mahananiya Eknath Ranade, who lives beyond ages in the inspiring, magnificent Vivekananda Rock Memorial of the Kanyakumari Shore, and even more in the living, growing memorial Vivekananda Kendra, a spiritually oriented service mission. Let us pay our salutations to these legendary heroes on this auspicious occasion. To start this special note, we shall chant together three Omkaras, followed by Sarana Bhavatu.
வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று எளிமை எனும் ஆபரணம் அணிந்து ஆசிரிய பணியினை அறப்பணியாக ஏற்று செயல்பட்டுக் கொண்டிருக்கும் எங்கள் தலைமை ஆசிரியர் ஸ்ரீ எஸ். அப்ரஹாம் லிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். Namaskar. The most respected Maniya Nivedarathi, Vice President LRMPK, and Maniya Banadas ji, General Secretary Vivekananda Memorial and Vivekananda Kendra, Administrative Officer Sri Anandasri Padmanabha Pillai, and other Kendra Karyakartas, staff of Vivekananda Kendra and Vivekananda Kendra Vidyalaya. Very warm morning, good morning to all of you. We are so excited to see all of you who are here. It's one important day. We all have assembled here for the important program, 50th anniversary of Vivekananda Memorial. At the outset, I welcome Maniya Nivedarathi, the one who has come over here to give the Universal Brotherhood Day message. I welcome you, Didi. Next, I render a warm welcome to Maniya Banadas ji. He is going to honor the Kendra employees, those who have completed 10 years and 20 years of service. And on behalf of all of us, I extend my warm welcome to him. Welcome you. வந்தாரை வாழ வைக்கும் இந்த தாய் திருநாட்டில் விருந்தோம்பலுக்கு புகழ் பெற்ற கன்னியாகுமரியில் அந்த மகான் 3 நாட்கள் தியானம் செய்து அந்த மகானுக்கு ஒரு நினைவு மண்டபம் எழுப்பியே ஆக வேண்டும் என்ற ஒரு உற்சாக குரலுடன் மாநில ஏகநாத் ராணேஜி அவர்கள் எழுப்பிய அந்த நினைவு சின்னத்தின் 50வது ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் ஸ்ரீ அனந்தஸ்ரீ பத்மநாப பிள்ளை, வளாக மேலாளர் ஸ்ரீ பாலகிருஷ்ணன் மற்றும் இதர கேந்திர காரியகர்த்தாக்கள், விவேகானந்த கேந்திரத்தின் ஊழியர்கள், விவேகானந்த கேந்திர வித்யாலயாவின் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் ஒரு சேர வருக வருக என வரவேற்று என்னுடைய வரவேற்புரை நிறைவு செய்கிறேன். நன்றி. நம் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நம் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். ஆம், மரியாதைக்குரிய ஏக்நாத்ஜி நமக்கு அளித்த கடலில் நடுவில் அமைந்த கலைக்கூடமே நம் விவேகானந்தர் நினைவு மண்டபம். அதன் வரலாற்றை நமக்கு அளிக்க வருமாறு எம் பள்ளி ஆசிரியை திருமதி சிந்து அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்தியாவின் எழுச்சிக்கு காரணமான விடிவெள்ளிகளில் முக்கியமானவர், முதன்மையானவர் சுவாமி விவேகானந்தர். அவர் ஏற்றிய எழுச்சி சுடர் இன்றும் நம் நினைவுகளில் நிலைத்திருக்கிறது. நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கான வெளிச்சங்களில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பாரத தாயின் தவ புதல்வரான சுவாமி விவேகானந்தரின் சந்ததிகளான நம் நினைவுகளில் என்றும் நிலைத்திருக்கும் பெரும் சின்னமாய் நிலைத்திருக்கிறது. இயற்கையே இவ்வுலகிற்கு ஒற்றுமையை உணர்த்தி நிற்கும் ஒரு உன்னத தலம். பாரதத்தின் தென்கோடி முனையான கன்னியாகுமரியில் அமைந்துள்ள பாறை நினைவாலயம். பாரதம் முழுதும் சுற்றுப்பயணம் செய்து டிசம்பர் 24, 1892ஆம் ஆண்டு இத்தென்முனையில் வந்து நின்ற சுவாமி விவேகானந்தர் கன்னியாகுமரி ஆலயம் சென்று அம்மனை தரிசித்துவிட்டு வந்து நின்றார். திடீரென்று அவரது பாதையில் ஒரு பாறை தென்பட்டது. அது சாதாரண பாதை அல்ல. உமையம்மை சிவபெருமானை அடைவதற்காக ஒற்றை காலில் நின்று தவம் செய்த பாறை. உமையம்மை தவம் இயற்றிய அந்த பாறையில் தானும் தவம் இயற்ற வேண்டும் என்று எண்ணினார். பாறையை
கைகளையே துடுப்புகளாக பயன்படுத்தி சுறா மீன்கள் சுற்றித் திரியும் அந்த கடல் பகுதியை கடந்து அப்பாறையை சென்றடைந்தார். உமையம்மை தவம் இயற்றிய அப்பாறையின் அருகில் உள்ள பாறையில் அமர்ந்து டிசம்பர் 25, 26, 27 ஆகிய 3 நாட்கள் தவம் இருந்து அகண்ட பாரதத்தை தம் அகக்கண்களால் கண்டு பாரத தாயின் தரிசனம் பெற்றார். இதுவே இந்நாளில் விவேகானந்தர் பாறை என்று அழைக்கப்படுகிறது. விவேகானந்தரின் 100வது ஆண்டு விழாவான 1963ஆம் ஆண்டு இந்திய அரசு விவேகானந்தருக்கு ஒரு நினைவாலயம் கட்ட முடிவு எடுக்கிறது. எந்த ஒரு நல்ல காரியமும் தடையில்லாமல் நிறைவு பெறாது என்பதற்கிணங்க பல்வேறு தடைகளை சந்திக்க நேரிட்டது. ஒரு சாதாரண துறவி தேசத்தையே ஒருங்கிணைக்கும் மாமேதையாக உலகிற்கே ஒளியூட்டும் ஆசானாக மாற்றம் பெற்ற அப்புனித பாறையில் ஒரு நினைவு மண்டபம் கட்டும் முயற்சியில் ஈடுபடும் பொழுது கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்த ஒரு பிரிவினர் இப்பாறை புனித சேவியர் அவர்கள் 400 ஆண்டுகளுக்கு முன் தவம் செய்ததாகவும் இப்பாறை தங்களுக்கே உரியது என சில வாக்குவாதங்களை வைத்தனர். இதுவே பின்னர் வகுப்புவாத பிரச்சனையாக உருமாறியது. விசாரணையின் முடிவில் அப்பாறை விவேகானந்தர் பாறைதான் எனவும், ஆனால் நினைவு பலகை கட்டுவதற்கு தடை விதிக்கப்பட்டது. ஏனென்றால் இம்முறை தமிழகத்தையே ஒரு அசைக்கும் மக்களிடையே ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்தும் என்ற காரணத்தால் தமிழக முதலமைச்சர் திரு பக்தவத்சலம் அவர்கள் அதற்கு ஒப்புதல் வழங்கவில்லை. வேண்டுமென்றால் அப்பாறையில் ஒரு நினைவு பலகை மட்டும் அமைத்துக் கொள்ளுங்கள், விவேகானந்தர் இந்த நாளில் கன்னியாகுமரிக்கு வருகை தந்தார் எனவும் இங்கு தங்கி இருந்து தவம் செய்தார் எனவும் நினைவு பலகையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்றார். அதன் அடிப்படையில் ஜனவரி 17, 1963ஆம் ஆண்டு நினைவு பலகை ஒன்று நிறுவப்பட்டது. ஆனால் விவேகானந்தரின் கருத்துப்படி எழுமின் விழுமின் கருதிய காரியம் கைகூடும் வரை அயராது உழைமின், அதற்கேற்ப நாம் கருதிய காரியம் நினைவு மண்டபம் கட்டுவது, நினைவு பலகை அல்ல. ஆகவே நமது இந்திய பாறை நினைவு சின்ன குழு ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங் எனப்படும் RSSஇன் அமைப்பு உதவி நாடியது. அங்கு சென்று உதவி கேட்க அச்சங்கமானது ஏக்நாத்ஜி ரானடே அவர்களை ஏற்பாடு செய்து கொடுக்கிறது. அதன் அடிப்படையில் ஏக்நாத்ஜி அவர்கள் ராமகிருஷ்ண இயக்கத்தின் தலைவராக இருந்த மாதவானந்தஜி மகராஜ் அவர்களின் ஆசிர்வாதத்தை பெற்று அப்பணியில் இருந்தும் விடுவிக்கப்பட்டு கன்னியாகுமரி வருகை தருகிறார். நினைவாலயம் கட்டுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய காரணிகளை முதலில் ஆராய்கிறார் ஏக்நாத்ஜி ரானடே. 2 விதமான தடைகள் அவருக்கு பெரும் மலையாக கண்முன் தோன்றுகின்றன. பாறையை அமைப்பதால் அதன் இயற்கை அழகு கெட்டுவிடும் என்று கூறிய மத்திய அமைச்சர் ஸ்ரீ ஹுமாயூன் கபீர் அவர்களும், தம் பாறை கட்டுவதன் மூலம் தமிழக மக்களின் மனதை அசைக்கும் வல்லமை உடையது என்று நினைத்த தமிழக முதலமைச்சர் திரு பக்தவத்சலம், இவர்களின் இருவரிடமும் முதலில் ஒப்புதல் பெற வேண்டும் என எண்ணிய ஏக்நாத்ஜி ரானடே அவர்கள் ராமகிருஷ்ண இயக்கத்தின் துறவிகளின் உதவியுடன் கொல்கத்தா சென்று பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர்களிடம் உதவி வேண்டுகிறார். வங்காளத்தின் தொகுதியில் வெற்றி பெற்ற மத்திய அமைச்சர் ஸ்ரீ ஹுமாயூன் கபீர் அவர்கள் வங்காளத்தின் பெருமையாகிய சுவாமி விவேகானந்தருக்கு நினைவு மண்டபம் கட்டுவதற்கு முட்டுக்கட்டையாக உள்ளார் என்றார். இது பத்திரிகையாளர்களிடம் பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது. இதுவே நினைவு மண்டபம் கட்டுவதற்கான முதல் கட்ட வெற்றியாக அமைந்தது ஏக்நாத்ஜி ரானடே. நினைவு மண்டபம் கட்டுவதற்கான தனது எதிர்ப்பை
323 பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் ஒப்புதல் பெற்று அப்போதைய பிரதமர் நேருவிடம் சமர்ப்பித்தார். பிரதமரின் கட்டளைப்படி திரு பக்தவத்சலம் சுவாமி விவேகானந்தருக்கு நினைவு மண்டபம் கட்ட அனுமதி வழங்க வேறு வழி இல்லாமல் போனது. எனினும் அதன் அளவு 15க்கு 15 அடியாக மட்டுமே அமைய வேண்டும் என்று கூறினார். நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப நினைவு சின்னம் அமைய வேண்டும் என விரும்பிய ஏக்நாத்ஜி பரமாச்சாரியார் அவர்கள் எஸ்.கே. ஆச்சாரிய அவர்களுடன் துணையுடன் உருவாக்கிய மாதிரி திட்ட வடிவமைப்போடு வேறு சில மாதிரி திட்ட வடிவமைப்புகளோடு பெற்று சென்று தமிழக முதலமைச்சர் பக்தவத்சலத்திடம் ஒப்படைத்தார். இறுதியில் பரமாச்சாரியார் உருவாக்கிய வடிவமைப்பின் அளவு பெரிதாக இருப்பினும் அதன் பரிணாம அடிப்படையில் கட்டடம் கட்ட அனுமதி வழங்கினார். சபா மண்டபம் மட்டுமே 130க்கு 56 அடி வடிவமைப்பில் கட்டப்பட்டது. அது மட்டுமின்றி ஸ்ரீபாத மண்டபம், தியான மண்டபம், நிர்வாக அலுவலகம் என அனைத்திற்கும் அனுமதி வழங்கப்பட்டது. தடையாக இருந்த பெரும் காரணிகளான அனுமதி பெற்ற பின்னர் நினைவு மண்டபம் கட்டுவதற்கான பணி முழு வீச்சில் தொடங்கியது. எனினும் அதை தொடங்குவதற்கான சில பண பற்றாக்குறை ஏற்படவே நம் நாட்டு மக்களின் உணவு தேவையை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாத ஒரு காலகட்டம். அந்த சமயத்தில் ரானடே தலைமையில் ஒவ்வொரு மாநிலங்களில் இருந்தும் ரூபாய் 1 லட்சம் வரை நன்கொடையாக வசூலிக்கப்பட்டது. மத்திய அரசு 15 லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கியது. சின்மயானந்தா சுவாமி அவர்கள் முதலில் மேலும் நினைவு சின்னம் கட்டப்போகும் அதன் வரைபடம், எழுச்சியூட்டும் விவேகானந்தரினுடைய சிந்தனைகள் இவைகள் அச்சிடப்பட்டு 1 ரூபாய் கவர்களை அச்சடித்து பொதுமக்களிடம் 1 ரூபாய், 2 ரூபாய் என நன்கொடையாக வசூலிக்கப்பட்டு ரூபாய் 85 லட்சம் வரை வசூல் செய்யப்பட்டது. இவ்வாறாக சுமார் 1 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவில் 6 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது அந்த மாபெரும் நினைவு சின்னம். 1970ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி இந்திய ஜனாதிபதி வி.வி. கிரி அவர்களால் முறையாக திறந்து வைக்கப்பட்டது நினைவு மண்டபம். இன்றும் அது கம்பீரமாக நிலைத்து நிற்கிறது. இந்து தர்மத்தை பார் முழுதும் பறைசாற்ற இத்தென்முனையே திருப்பு முனையாக அமைந்தது. பாரதத்தின் எழுச்சிக்கு வித்திட்டதன் நினைவாய் தேசப்பற்றும் ஆன்மீக சிந்தனையும் கொண்ட அன்பர்களின் இணையில்லாத முயற்சியின் விளைவாய் இப்பாறையின் மீது விவேகானந்தருக்கு மண்டபம் எழுப்பப்பட்டு இன்றும் ஆன்மீக சின்னமாய் திகழ்கிறது. சக்தி வழிபாட்டு தலமாக இருந்த பாறை அதன் பிறகே விவேகானந்தர் பாறை என்ற பெயரை ஏற்றது. நாட்டின் வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் அளித்து வறியவர்களுக்கும் சேவை செய்வதையே தம் வாழ்நாள் பணியாக ஏற்று செயலாற்றும் ஆண்கள் மற்றும் பெண்களின் வாழ்க்கையில்தான் சுவாமி விவேகானந்தரின் உண்மையான வாழும் நினைவு சின்னம் அமைந்திருக்க வேண்டும் என்று ஏக்நாத்ஜி விரும்பினார். அவ்விதமே பல்வேறு சேவை நிறுவனம் உருவாக காரணமாக இருப்பதற்கு உலகிலேயே விவேகானந்தர் பாறை நினைவு சின்னம் ஒன்றுதான் உதாரணமாக இருக்கிறது. நன்றி. வணங்குவதை விட ஒரு தரம் நீட்டி உதவி செய்தால் உலகம் உன்னை கடவுளாய் வணங்கும். சமூக தொண்டையை தனது குறிக்கோளாய் கொண்டு சுவாமிஜி காட்டிய வழியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நம் விவேகானந்த கேந்திரத்தின் பாடலை பாட நம் பள்ளியின் ஆசிரியர்களை அன்போடு அழைக்கிறேன்.
கன்னியாகுமரிக்கு வந்து அன்று முதல் இன்று வரை பல்வேறு பணியை தன் சிறமையை கொண்டு இந்நிறுவனத்தை நன்முறையில் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். அன்னார் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். माननीय Ambassador, respected administrative officer, principal, माननीय रेखा दीदी, मामा जी, विवेकानंद केंद्र विद्यालय ಎಲ್ಲ ಆಸಿರಿಯರು, ವಿವೇಕಾನಂದ ರಾವ್ ಮೆಮೋರಿಯಲ್ விவேகானந்த கேந்திரத்துடைய எல்லா தொண்டர்கள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இன்னைக்கு நம்ம விவேகானந்த பாறை நினைவாலயத்தில் 50 வருஷம் முடிஞ்சது, அதை கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி உலக சகோதரர் தினம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். 50 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரொம்ப பவ்யமான ஒரு நிகழ்ச்சி செய்யணும் பிளானிங் பண்ணிருந்தோம். பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் சந்திக்கும் போது கூட அவர்கிட்ட சொல்லியிருந்தோம். அவங்களும் சரி பார்க்கலாம் அப்படின்னா அவங்க வளர்றதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட தில்லியில் அப்புறம் கன்னியாகுமரியில் இது 2 நிகழ்ச்சிகள் வைக்கணும்னு ஒரு பிளானிங் இருந்து, ஆனால் கடவுளுக்கு வேறு யோஜனை இருக்கும். அந்த யோஜனை நமக்கு இன்னும் புரியல. ஸோ நம்ம இப்போ எல்லாரும் இங்கே வீட்டுக்குள்ளே கொண்டாட மாதிரி எல்லாரும் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம். ஆனால் அது நல்லதுதான். இப்படி நிறைய இடத்துல நிகழ்ச்சி நடந்துட்டு நாளைக்கு ஒரு வெபினார், ஒரு பெரிய வெபினார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஸ்ரீ அனில் துவாஜி அவரும் வந்து பேச போகிறாரு. அது கூட உலகத்துக்கே போகும். ஸோ இப்படி கடவுளும் நம்ம ஒரு வேற வழி தேடி கொண்டாடுவதற்கு படிக்கணும்னு இப்படி நிலைமை கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ இது 2க்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. அப்படின்னா பாதை நினைவாலயத்தினுடைய 50 வருஷம், அப்புறம் உலக சகோதரர்கள் தின விழா, 2க்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு. அதுக்காக தான் ஏக்நாத்ஜி 1893 சுவாமி விவேகானந்தர் சிகாகோல பேசியிருக்காரு 11 செப்டம்பருக்கு. அந்த நாள் எந்த தேதி இருக்கு நம்ம இந்திய கேலண்டர் படி, அந்த தேதி 1970 2ஆம் தேதி இருக்கு, 2 செப்டம்பர். அதுக்காக தான் 2 செப்டம்பர் விவேகானந்தர் பாறை நினைவாலயத்தின் இனாகுரேஷன் நடந்தது. ஏன் ஏக்நாத்ஜி 11 செப்டம்பர் உடைய நாள் விவேகானந்த பாறை நினைவாலயத்தினுடைய இனாகுரேஷனுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்னா அது 2ல சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தம் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். சுவாமி விவேகானந்தர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அங்கே அமெரிக்கா போகும்போது ரொம்ப இன்னும் தெரியாது. அங்கே நினைவாலயத்திலே அங்கே சர்வமத மாநாடுல சேரணும்னா எப்படி சேரணும், அதுக்கு என்ன முறை இருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, ஏதாவது இன்ஸ்டிடியூஷனுடைய ஒரு லெட்டர் கூட வேணும். ஒண்ணுமே சுவாமிஜிக்கு தெரியாது. அதை மட்டும் இல்லை, சுவாமிஜி சொல்லியிருந்தாங்க என்னுடைய டிக்கெட்டுக்கு நீங்க ஏற்பாடு செய்யணும், போறதுக்கு இப்போ வந்து போறதுக்கு வர்றதுக்கு டிக்கெட்டுக்கு முயற்சி ஏற்பாடு செய்யணும்னா அவருடைய சீடர்கள், அதான் தமிழ்நாட்டு சீடர்கள் தான், அவங்க 4 ஆனா 8 ஆனா அப்படி கலெக்ட் பண்ணிட்டு அவருடைய டிக்கெட்டுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அப்புறம் ராஜஸ்தான் மகாராஜாவுக்கு புரிஞ்சது, அதான் அவங்களுக்கு போறதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஏன்னா கப்பல்ல 2 மாசம் போகணும், நீங்க நினைச்சு பாருங்க. அப்படி அந்த நிலையில சுவாமி விவேகானந்தர் அங்கே போயிருக்காரு. போனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது, ஏன்னா சுவாமி விவேகானந்தர் நினைச்சிருந்தாரு நான் ஒரு சன்னியாசி, பிச்சை கேட்கிறேன், மரத்துக்கு கீழே தூங்கிடுவேன், அதான் எனக்கு ஹோட்டல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம், சாப்பாடு
கையில பைசா இல்லை. சர்வமத மாநாடு 2 மாசம் தள்ளி போயிருக்கு. அப்படின்னா நிறைய தடை. இந்த பாறை நினைவாலயம் தொடங்குறதுக்கு போது அவங்க சொல்லியிருக்காங்க இல்ல, என்ன தடை இருந்து. இதே மாதிரி இங்கே இருந்து சுவாமி விவேகானந்தருக்கு புரிஞ்சுதா, 2 மாசம் தள்ளி போயிருக்கு. அவர் கையில ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷனுடைய டேட்டு போயாச்சு, சாப்பாடு தங்குவதற்கு பைசா கொடுக்கணும், அப்படின்னா வாபஸ் டிக்கெட்டுடைய பைசா அதில் செலவழிக்கணும். அந்த நிலைமையில சுவாமி விவேகானந்தர் இருந்தாங்க. ஒரு கடிதத்திலே அவர் எழுதியிருக்காரு, நான் சிலப்போ பசினால இல்லைன்னா குளிர்னால செத்து போயிடுவேன். ஏன்னா என்கிட்ட அவ்வளோ வாக் க்ளோதிங் கூட இல்லை. அப்படிப்பட்ட நிலையில சுவாமி விவேகானந்தர் இருந்தாரு. ஆனா உண்மையா யாருடைய உள்ளத்தில் சக்தி இருக்கு, உண்மையா யாரு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்காரு, அவருக்கு யாருமே நிற்க முடியாது. அதை ஆயிடுது. சுவாமி விவேகானந்தருக்கு சந்திக்கிறதுக்கு ஒரு அம்மா அவங்க வீட்டில் கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா இவருக்கு இங்கிலீஷ் தெரியும், அப்புறம் இவருடைய ட்ரெஸ்ஸும் ஒரு சாம்பிள் மாதிரி இருக்கு. அதான் நான் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு கொஞ்சம் வேடிக்கையா இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கூப்பிட்டுருக்காங்க. ஆனா ஒரு தடவை சுவாமி விவேகானந்தர் கூட பேச தொடங்குறதுக்கு அப்புறம் பார்த்தாங்க, ஐயோ இவருக்கு என்ன கேட்டாலும் அவருக்கு கிளியரா பதில் சொல்லிடுவாரு. அவருக்கு நம்மோட ஜாஸ்தி பைபிள் தெரியும், எல்லாம் தெரியும், தெரியாதது ஒன்றும் கிடையாது. அப்படி பார்த்ததா அவங்க நீங்க கண்டிப்பா சர்வமத மாநாட்டிலே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சுவாமிஜி சொன்னாங்க, என்கிட்ட லெட்டர் இல்லை, அந்த ப்ரொஃபஸர் ரைட் இருக்காங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியுடைய, அவங்க உங்களுக்கு லெட்டர் தருவாங்க. அப்புறம் ப்ரொஃபஸர் ரைட் சந்திச்சாங்க, அவங்களுக்கு லெட்டர் கொடுத்தாங்க. சுவாமி விவேகானந்தர் அதில் பேசியிருக்காங்க. 11ஆம் தேதியிலிருந்து நான் உங்களுக்கு ரொம்ப சுருக்கா முடிச்சுட்டேன், ஏன்னா சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையிலுமா திரும்பி பார்க்க போறது இல்லை. ஸோ 11ஆம் தேதியிலிருந்து 27 தேதி வரை இந்த சர்வமத மாநாடு நடந்தது. சுவாமி விவேகானந்தருடைய சொற்பொழிவு 11ஆம் தேதி கேட்டதுக்கு அப்புறம் எல்லா மக்களுக்கு எல்லா நாளும் சுவாமி விவேகானந்தர் பேசணும்னு ஆசை இருக்கு. அவருக்கு கேட்டுவதற்கு தான் நிறைய மக்கள் வருவாங்க. அதான் ஆர்கனைசரும் என்ன பண்ணுவாங்க, சுவாமி விவேகானந்தர் அப்புறம் பேசுவாரு சொல்லி எல்லாரும் உட்கார. அப்புறம் கடைசி சுவாமி விவேகானந்தருடைய ஸ்பீச் இருக்கும். அதான் சில பேர் 2 தடவை தான் பேசியிருக்காங்க. இந்த முதல் நாள் இது ஒரு வெல்கம் ஏற்றக்கூடிய உரை, அப்புறம் ஒரு மெயின் ஸ்பீச் அவங்க தர்மத்தை பற்றி. சுவாமி விவேகானந்தர் எல்லா நாள் பேசியிருக்காங்க. நிறைய நாளுடைய லெக்சர் யாரும் பதிவு வச்சிருக்காங்க, சில இது பதிவு இல்லை. ஸோ சுவாமி விவேகானந்தர் அப்போ அங்கே என்ன பேசியிருக்காங்க, அதுக்கு நம்ம சொல்கிறோம், உலகமும் சொல்கிறது. அவங்க மதத்தை மட்டும் பேசுங்க, அவங்க மனித குலத்தின் நன்மைக்காக பேசுங்க. என் கடவுள் மட்டும் பெரியவர், உங்க கடவுள் சரியில்லை, உங்க கடவுள் பொய்யானா, இல்லைன்னா உங்க கடவுள் என்ன சைத்தான, அப்படியெல்லாம் சுவாமி விவேகானந்தர் பேசுறது இல்லை. எல்லா மனித குலத்தின் நன்மைக்காக பேசியிருக்காங்க. நம்ம பார்க்கறதுக்கு வேற இருக்கிறோம், நம்ம தாய் பாஷா வேற இருக்கு, மதம் வேற இருக்கு, துணி உடைக்கிறதுக்கு முறை வேற இருக்கு. ஆனாலும் நம்ம வேற இல்லை. நம்ம அடிப்படையா பார்க்க போனா நம்ம எல்லாரும் அந்த ஒரே ஆன்மாவின் எக்ஸ்பிரஷன்ஸ், மேனிஃபெஸ்டேஷன். ஸோ அந்த பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் இருக்கு, மத்த பரதரம் நான்ய கிஞ்சிதஸ்தின அஞ்சயம் மை சர்வமிதம் புரோதம் சூத்திரே மணிகனாய். அப்படின்னா ஒரு மாலையில நிறைய முத்து இருக்கு இல்லையா, அந்த முத்து எல்லாம் சேர்ந்து எப்படி இருக்கு, அது உள்ளே இருக்கு நூல்னால. அதே மாதிரி நம்ம பார்க்கறதுக்கு வேற முத்துகள், ஆனா நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து நமக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய என்னன்னா கடவுள் தான், ஆன்மாவின் பிரகாசம் தான். நம்ம எல்லாரும் இப்போ கடல்ல எப்படி நிறைய ஆலைகள் இருக்குது, நிறைய ஆலைகள் இருக்கு இல்ல. சில ஆலை நல்ல உயரமா இருக்கலாம், சின்னது இருக்கலாம், சில நீளமா இருக்கலாம், சில இதுல நல்ல வெள்ளை கலர் வந்திருக்கலாம், ஏன்னா ரொம்ப வேகமா வந்ததுனால. இப்போ நம்ம அப்படி சொல்ல முடியுமா, ஒரு ஆலை இங்கே கொண்டு வருவாங்க, ஆலை கடல் இல்லாம ஆலை இங்கே கொண்டு வர முடியாது இல்லையா. அந்த
போகாதீங்க. நம்ம இன்னைக்கு இந்த உருவத்திலே இருக்கோம், ஒரு பேர்ல இருக்கோம். இந்த உருவம் பேர் போனதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி கடவுள் கூட முன்னால ஆகியிருக்கோம். ஸோ நம்ம வேற வேற இல்லை, நம்ம எல்லாரும் ஒண்ணு போல இருக்கிறது. அதுக்காக நம்ம யாருக்குமே உன் மொழி சரியில்லை, உன் கடவுள் சரியில்லை, உன் இது சரியில்லை அப்படி பேசக்கூடாது. என் கடவுள் தான் உண்மையான கடவுள், உங்க கடவுள் பொய்யான கடவுள் அப்படி யார் சொல்கிறாரோ அவங்களுக்கு கடவுளே புரியல இல்லையா? இலையிற்றாத பொருளுக்கு வாட் இஸ் இன்ஃபினிட், அதுக்கு நீங்க ஒரு பேர்ல ஒரு நாமத்தில மட்டும் நீங்க சுருக்க முடியுமா? முடியாது. அது எல்லா இடத்துல இருக்கிறது, அதுக்கு நிறைய உருவங்கள் இருக்கிறது, நிறைய நாமங்கள் இருக்கிறது. அதை எப்படி இந்த கடவுள் தான் உண்மையான பாக்கி பொய்யான, அது சரியில்லை. அதை சுவாமி விவேகானந்தர் நினைச்சு பாருங்க. அங்கே நின்றுட்டு அந்த சர்வமத மாநாடுடைய உள் நோக்கம் என்ன தெரியுமா? கிறிஸ்டியானிட்டி தான் நல்ல உண்மையான மதம், கிறிஸ்டியன் ஆனாதான் நம்ம நல்ல முன்னேற முடியும், இல்லைன்னா முன்னேற முடியாது. இப்படி காமிக்கக்கூடிய நோக்கம் அதோடைய இருக்குது. ஆனாலும் சுவாமி விவேகானந்தருடைய ஆன்மீக தப்பம், சுவாமி விவேகானந்தர் சொன்ன கருத்து அமெரிக்கா மக்களுடைய ஒரு ஓப்பன் மைண்ட். உண்மையா அவங்க சுவாமி விவேகானந்தருக்கு நல்ல அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. சுவாமி விவேகானந்தர் கேட்டதுக்கு எல்லாரும் போனாங்க. அதுவும் அமெரிக்காவுடைய பெருமை தான், சுவாமி விவேகானந்தர் புரிஞ்சிருக்கிறதுனால. ஸோ சுவாமி விவேகானந்தர் அங்கே இன்னொன்று சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு, யாரும் அப்படி நினைச்சிட்டு இருந்தா என்னுடைய மதம் தான் இந்த முழு உலகத்தமே இருக்கும். ஸோ ஐ பிட்டி ஹிம் ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். எனக்கு அவன் மேல என்ன இருக்கு? கேவலமா இருக்கு, கருணையா இருக்கு. இவனுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது. நம்ம எல்லாரும் சோறு கூட சாப்பிடுவோம்னா எல்லா நாள் ஒரே போல சாம்பார் மட்டும் வச்சு சாம்பார் கூட சோறு சாப்பிடுவோமா? இல்ல. நம்ம சாம்பாரும் வேறு வேறு மாதிரி சாம்பார் பண்ணுவோம், குழம்பு பண்ணுவோம், மோர் குழம்பு பண்ணுவோம், வெட்ட குழம்பு பண்ணுவோம், அப்புறம் என்ன தயிர் எடுப்போம், இல்லைன்னா ரசம் எடுப்போம். நம்ம அதே சோறு அதே சாம்பார் நமக்கு சாப்பிட முடியாது. இப்போ இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்கே வந்திருக்கோம், வந்துட்டு நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவோம். சப்போஸ் உங்க வீட்டுல யாரும் கேட்டாங்க, ஓ அந்த உங்க விழா எப்படி இருந்து நீங்க சொல்லுங்க, ஓ நல்லா இருந்து, அந்த எங்களுக்கு பாறை நினைவாலயத்தைப்படி அந்த விகேபி டீச்சர் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா அந்த குழந்தையுடைய டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, இல்லைன்னா எல்லாரும் சந்திச்சிருக்கேன் அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாரும் வேறு வேறு அனுபவம் சொல்லிடுவாங்க. எல்லாரும் ஒன்று போல சொல்வீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் வேறு வேறு, நம்ம மனப்பான்மை வேறு மாதிரி, அந்த பொருள் பார்க்கக்கூடிய மனப்பான்மை வேறு வேறு இருக்கு. ஆனா இல்லை நான் என்ன நினைக்கிறேன் அதுதான் எல்லாரும் நினைக்கணும், அதை நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வெரைட்டி இஸ் த பிளான் ஆஃப் நேச்சர் அப்படி சுவாமி விவேகானந்தர் சொல்லுவாங்க. இந்த இயற்கையில டைவர்சிட்டி இருக்கதான் செய்யும். ஸோ அதனால நம்ம எல்லாரும் ஒன்று போல ஆயிடுவாங்க அப்படி பேச முடியாது. எல்லாரும் வேறு வேறு தான் இருப்பாங்க. ஆனா அடிப்படையா நம்ம போனாதான் நம்ம எல்லாரும் கடவுளுடைய குழந்தைங்க, அதை நம்ம புரிஞ்சிருக்கணும். கடவுளுக்கு எப்படி அம்மா எல்லா குழந்தைங்களுக்கு வேறு வேறு உருவத்தில் இருக்கா இல்லையா? சப்போஸ் 16 வயசு குழந்தை இருக்குன்னா அம்மா சொல்லுவா, ஓ கொஞ்சம் அங்கே கிளீன் பண்ணு, இல்லைன்னா நீ கொஞ்சம் சமையல் பண்ணு அப்படி அந்த பொண்ணுக்கு சொல்லுவா. இல்லைன்னா கொஞ்சம் சின்னது இருந்தா அவளுக்கு சாப்பாடு எடுத்து சாப்பிட்றதுக்கு கொடுப்பா. அதோட சின்ன குழந்தை இருந்தா கையில எடுத்து சாப்பாடு ஊட்டி தருவா. இனி சின்ன குழந்தை இருந்தா அம்மாவே குழந்தைக்கு பால் கொடுப்பா இல்ல? அதே அம்மா. ஆனா அவங்க என்ன நிலைமையில இருக்காங்க, அந்த மாதிரி அந்த குழந்தைகள் கூட அம்மா இருப்பாங்க. அதே மாதிரி அதே கடவுள். ஆனா நம்ம எல்லாருடைய மனப்பான்மை எப்படி இருக்கும், அந்த மனப்பான்மையோட கடவுளுக்கு வணங்கக்கூடிய சுதந்திரம் இருந்தால்தான் நம்ம ஆன்மீக முறையா வளர முடியும். அதை சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அதுக்காக சுவாமி விவேகானந்தர் வேற என்ன சொன்னாங்க, நம்ம போராமை இல்லைன்னா இவங்க நல்ல இல்லை அப்படி எல்லாம் பேச நிறுத்தணும். எல்லாரும் அக்செப்ட் பண்ணணும். உங்களுக்கு உங்க மதம் நல்லா இருக்கு, உங்க கடவுள் நல்லா இருக்கு, எனக்கு என்ன கடவுள், என் கடவுள் நல்லா இருக்கு. இப்படி சுவாமி விவேகானந்தர்
அந்த மெசேஜோட நிறைய இது இருக்கு. அதில் இன்னொன்று கருத்தை மட்டும் சொல்லிடுவேன். இதோ முதல் பார்த்த கருத்து. அப்புறம் இன்னொன்று கருத்துனா சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காங்க, மனிதன் பாவி இல்லை, man is not a sinner. அந்த பாவம் சொல்ல நீங்க சொல்லிட்டே இருந்தா நீ பாவி நீ கடைசி உண்மையா அவனுக்கு என்ன ஆகும்? சரி நான் பாவினா நான் அப்படியே போயிருக்க போறேன், அப்படி ஒரு இதாகும். நீங்க பயம் காமிச்சிட்டு பாரு நீ இது சரியா பண்ணலன்னா என்ன ஆகும்? நீ நரகத்திலே போயிடுவா. அப்படி சொல்லி என்ன ஆகும்? அந்த உண்மையா அந்த சரி நரகம் வரும் அப்போ பார்க்கல, இப்போ நான் என்ன வேணும் பண்ணிடுவேன். அப்படிதான் இப்போ மேற்கு நாட்டில் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா பயம் காமிச்சு நம்ம நன்றாக இருக்க முடியாது. நம்ம நாட்டில் நம்ம என்ன சொல்லுவோம்? இல்ல அடுத்த ஆள் கூட நம்ம ஏன் நன்றா பேசணும்னா நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம். என்னுடைய வளர்ந்த உருவம் தான் என்னுடைய குடும்பம், என்னுடைய சமுதாயம், என்னுடைய நாடு, இந்த உலகமே. அதான் நான் சப்போஸ் யாருக்கு ஏதாவது நல்ல பண்ணில்லைன்னா கடைசி அது யாருக்கு வந்து சேரும்? எனக்கு தான் வந்து சேரும், எனக்கு தான் அது பாதிக்கும். ஸோ நம்ம பயம் காமிச்சு இது செய்யல, நம்ம தன் வளர்ச்சி நல்லா இருக்கணும். சுவாமி விவேகானந்தர் சொன்னாங்க, the Hindu refuses to call you as a sinner. அப்புறம் நம்ம எல்லாரும் யாரு? நம்ம கேந்திர பிரார்த்தனையில சொல்லுவோம் இல்லையா, அயம் சுபுத்ரா அமிர்தஸ்ய நூனா. நம்ம எல்லாரும் அந்த அமிர்தமான இதோடைய குழந்தைகள். அப்படின்னா நமக்கு மரணம் இல்லை. எப்படி நம்ம துணி மாறிடுவோம், வேற துணி போடுவோம் தினமும், அதே மாதிரி நம்ம இந்த உடல் விட்டுட்டு வேற உடல் எடுப்போம். ஆனா நமக்கு மரணம் கிடையாது. ஸோ உண்மையான நம்ம அந்த ஆன்மா அது எப்பொழுதும் இருக்கக்கூடிய சச்சிதானந்தமான. இப்படி இந்த கருத்து அமெரிக்கா ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க. மேற்கு நாட்டில் எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க. அதனால மேற்கு நாட்டிலே நிறைய வித்தியாசம் வந்தாச்சு. அப்புறம் முதல்ல எப்படின்னா இப்போ கல்வியில குழந்தை பேசிக்கலி அவங்க என்ன இருக்காங்க? பத்மாஷால இருக்காங்க. சரியான இல்லை. குழந்தைங்க நல்லா அடிச்சு தான் சரியா பண்ணணும். அவன் உள்ளத்திலே ஒரு அடக்கம் தான் இருக்காரு. இப்படி அவங்க நம்பிக்கை இருந்தது. ஆனா சுவாமி விவேகானந்தருடைய கருத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் இல்ல, குழந்தை உள்ளத்துல எல்லா ஞானம் இருக்கிறது. டீச்சர்ஸ் ஒரு ட்ரிகர் தான், ஒரு ஃபெசிலிட்டேட்டர் தான். ஒரு சூழ்நிலை சரியா பண்ணியாச்சுன்னா அந்த உள்ளத்தில் இருக்க ஞானம் வெளியே வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த மாண்டேசரி ப்ரொபேல்ஸ் மெத்தட் ஆஃப் எஜுகேஷன் அது எல்லாம் வந்தாச்சு. அதே மாதிரி முதல்ல யாரும் ஏதாவது தப்பு பண்ணியாச்சுன்னா அவனுக்கு ஜெயில போடணும். அவன் ஒரு பெரிய சீனர் தான், ஒரு பெரிய கிரிமினல் தான். ஆனா அதுக்கப்புறம் சுவாமி விவேகானந்தர் பேசுறதுக்கு அப்புறம் இல்ல, நம்ம உள்ளத்திலே நம்ம வெளியே தப்பு நிறைய பண்ணிருக்கலாம். ஆனா நமக்கு ஒரு நல்ல சூழ்நிலை கிடைச்சா நம்ம உள்ளத்தில் இருக்க நன்மை வெளியே நமக்கு கண்டிப்பா வாழ்க்கையில கொண்டு வர முடியும். இந்த நன்மையும் அந்த கடவுள் சக்தியும் நம்ம வாழ்க்கையில நமக்கு மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அதே ஒரு கருத்து சுவாமிஜியுடைய கேட்டதுக்குனாலதான் ஜுடிஷியரியிலேயும் சப்போஸ் ஏதாவது கொலை நடக்கும் போது அவனுடைய தலை சரியில்லை, இல்லைன்னா அவன் என்னதோ இருந்து ஸோ அவனுக்கு தீர்த்த முடியுமா? அப்படி ஒரு நிலைமைக்கு அங்கே ஜுடிஷியரி வந்தாச்சு. முதல்ல இல்லை. ஸோ இப்படி நிறைய வித்தியாசம். அப்புறம் யோகா கூட சுவாமி விவேகானந்தர் அங்கே கொண்டு போனாங்க. யோகா, மெடிடேஷன், இப்போ நிறைய நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சர் சொல்லுவாங்க, அது நிறைய அங்கே வந்தாச்சு. ஆனா இது தொடங்கினது யாரு? சுவாமி விவேகானந்தர். ஸோ சுவாமி விவேகானந்தருடைய இந்த கருத்து தான் நம்ம இக்கனாஜி இந்த பாறை நினைவாலயம் கெட்டும்போது இது சும்மா ஒரு பாறை நினைவாலயம் இருக்காது. இது என்ன ஆகணும்? இது ஒரு சென்டர் ஆகணும். இதுல இருந்து இந்த உலக சகோதரம் எடுத்து நம்ம நாட்டிலே யாருக்கு கஷ்டத்திலே இருக்கிறாங்க, மலையில நிற்கிறாங்க, உள்ளத்திலே ரொம்ப நிற்கிறாங்க, அவங்களுக்கு யாரும் போய் சரியா சொல்லி கொடுக்கறதற்கு இல்லை, இல்லைன்னா அவங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அதே மாதிரி அவங்க ரொம்ப சிம்பிளா இருக்க
அதனுடைய ஒரு சென்டர், ஒரு நியூக்ளியஸ் ஆகும். அங்கே இருந்துதான் இந்த சேவையுடைய சக்தி ஒரு நாட்டுல நம்ம பரப்பி வைக்கணும். இப்படி சுவாமி இப்படி மானனீய ஏகநாச்சியுடைய நோக்கம் இருந்து. ஸோ இந்த பாறை நினைவாலயம் உடைய நான் 2-3 உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விசேஷம் சொல்றேன். ஏன்னா அதோடைய கதை அவளை சொல்லியாச்சு. ஆனா இதோடைய 2 சிரிப்பு சொல்றேன். ஒண்ணுனா நம்ம நாட்டுல 100 இருக்கலாம், 200 இருக்கலாம், 300 இருக்கலாம், எவ்வளவு வருஷம் சொல்ல முடியாது. ஆனா நிறைய வருஷத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் முழு நாட்டுல இருந்து மக்கள் சேர்ந்து வந்து ஒரு இப்படி கிராண்டா மெமோரியல் புதுசா கட்டிருக்காங்க. நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோம். ஏன்னா முஸ்லிம்ஸ் படை வந்து நம்ம நிறைய கோவில் உடைச்சிருக்காங்க. நார்த் இந்தியால எல்லாம் நிறைய உடைச்சிருக்காங்க. அப்போ அயிலாவை கொடுக்கர் அதுக்கு திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஆனா புதுசா கெட்டது இது ஃபர்ஸ்ட் மானுமெண்ட் இன் அவர் கண்ட்ரி. அதுக்கப்புறம் தான் நம்ம நாடு நல்ல முன்னேறி உயர தொடங்கியாச்சு. ஸோ இந்த நாட்டினுடைய ஒரு தன்னம்பிக்கை வந்தாச்சு. ஆமா, எங்களுக்கும் ஒரு பிரயோஜனம் உண்டு, எங்களுக்கும் ஒரு இந்த உலகத்திலே மனித குலத்துக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு சில கருத்து எங்ககிட்ட இருக்கும். அதான் நம்ம சமுதாயம் நல்ல முன்னேறணும். ஸோ திஸ் விவேகானந்த ராக் மெமோரியல் இஸ் த ஃபர்ஸ்ட் newly constructed grand monument in the country, constructed by the people coming together. So this was the first assertion of national renaissance, that yes, this is what the nation is going to go ahead. உண்மையாக இந்த பாறை நினைவாலயம் கட்டினதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கிறோம் நம்ம நாட்டில் இருக்க தன்னம்பிக்கை நல்ல வளருது. இது உண்மையா மக்கள் அனுபவம் செய்யக்கூடிய ஒரு இது ஒண்ணு. 2வது, ஏகநாச்சி இதை கெட்டும் போது எப்படி பண்ணிருக்காங்க, இந்த உலக சகோதரத்துவம் ஏகநாச்சி மறக்கல. நம்ம சண்டை போட்டு கோர்ட்ல போட்டு இல்லைன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணி இது நினைவாலயம் அவங்க கெட்டல. எல்லாரும் சேர்ந்து கொண்டு வரணும். நிறைய தடை இருந்து, லோக்கல் தடை இருந்து, ஸ்டேட் கவர்மெண்ட் லெவல்ல தடை இருந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல்ல தடை இருந்து. ஆனாலும் எல்லாரும் நம்ம சேர்ந்து கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும் உங்களுக்கு தெரியும். அந்த பிளாக் போர்ட்ல ஒரு கோடை போட்டு டீச்சர் சொல்லுவாங்க, இந்த கோடை சின்ன ஆக்கிருங்க, ஆனா அதுக்கு கை படாம சின்ன ஆக்கிரணும். எப்படி ஆக்கிரணும்? ஒரு பெரிய கோடை அது போதும் சைட்ல போட்டாச்சுன்னா இது சின்ன ஆயிடும் இல்லையா? அதுக்கு நம்ம தோடக்கூடிய தேவையில்லை. அதே மாதிரி இப்படி நிறைய தடை இருந்தா என்ன செய்யணும்? நம்ம இனி மேல லெவல்ல போயிட்டு எல்லாருக்கும் ஒரு கருத்து வைத்து எல்லாரும் சேர்ந்து கொண்டு வரணும். அதுதான் ஏகநாச்சி செய்திருக்காங்க. எல்லா எம்பிஸும் சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க, பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. அப்புறம் முழு நாட்டுல 1 ரூபாய் 2 ரூபாய் இப்படி கலெக்ட் பண்ணிருக்காங்க. நான் ஏகநாச்சியோட என்ன நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும் போது நான் பார்த்திருக்கேன். 2 ஜெயில இருக்கவங்க பிரிசனர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? அவங்க இது பாறை நினைவாலயத்தை பற்றி வாசிக்காங்க. இப்படி 1 ரூபாய் 2 ரூபாய் நம்ம கொடுக்கணும். அவங்க சொன்னாங்க, நாங்க ஜெயில வேலை செய்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் பைசா தருவாங்க. ஸோ நாங்க அந்த பைசால இருந்து உங்களுக்கு இது தர போறோம் அப்படி சொல்லிட்டு ஜெயில இருந்து பிரிசனர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. பாருங்க, இப்படி முழு நாட்டுக்கு சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த பாறை நினைவாலயம் வேலை நடந்துட்டு இருக்கும் போது ஒரு பாம்பு எக்ஸ்ப்ளோஷன் இருக்கு. யாரோ ஒரு மிஸ்chief செய்யணும் பண்ணிருக்காங்க. உடனே சப்போஸ் நம்ம இங்க எல்லாம் அப்படி நடக்குது அப்படி பண்ணியாச்சுன்னா என்ன ஆகும்? சண்டை இனி கூடுதலாம். அதான் ஏகநாச்சி அதை சொன்னாங்க, நீங்க அங்கே இருக்க நம்ம என்ன அந்த செக்யூரிட்டி நீங்க நல்ல இனி இன்க்ரீஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஆனாலும் நம்ம அதை பற்றி ஜாஸ்தி பேசக்கூடாது. ஸோ இதுவும் அந்த சகோதரத்துவ தன்மை வளர்வதற்கு நம்ம ஞாபகம் வைக்கக்கூடிய விஷயம். என்ன யார் தப்பு பண்ணிட்டு இருக்கா, அவங்க எப்படி பண்ணிருக்காங்க இப்படி பண்ணிருக்காங்க நிறைய பேசிட்டு இருந்தா அது குறையாது, அது இனி ஜாஸ்தியாயிடும். நம்ம அதுல என்ன செய்யணும், என்ன கவனமா இருக்கணும், அதை நம்ம கண்டிப்பா இருக்கணும். இதை நம்ம பர்சனல் வாழ்க்கையில பார்த்தாச்சுன்னா நிறைய வீட்டுல நம்ம பார்க்கிறோம். 2 பிரதர்ஸ் இருக்காங்க, இல்லைன்னா மாமியாரும் மருமகள் இருக்கிறா, எல்லாரும் இருக்கலாம், யாரும் இருக்கலாம். சப்போஸ் 15 வருஷம் 20
இன்னாமும் நம்ம அன்போட நம்ம வாழ முடியாது. ஸோ சகோதர தினம் நம்ம கொண்டாடுவோம்னா இது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கொண்டாடல, நம்ம வாழ்க்கையில வரணும், நம்ம வீட்டிலே அது வரணும். நம்ம வீட்லேயும் நான் எல்லாரும் சேர்ந்து எப்படி கொண்டு வர முடியும்? சின்ன சின்ன விஷயம் நிறைய தடவை நமக்கு சகிக்க வேண்டியதாக வரும். ஏக்நாத்ஜி சாதனாம் சர்வீஸ்ல எழுதியிருக்காங்க, இது நம்ம அவங்க சொல்லுவாங்க நம்முடைய வயிறு பெருசா இருக்கணும். இப்போ வயிறுனா உண்மையா பெருசா இல்லை, வயிறு பெருசா இருக்கணும்னா என்ன, அப்படி சிலப்போ சில அவமானம் ஆயிடும், சிலப்போ சண்டை நடக்கும், சிலப்போ யாரும் ஏதாவது அந்த வார்த்தை பேசுவாங்க. அதெல்லாம் மனசுல வச்சுட்டு 10 பேருக்கு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சூழ்நிலையே இனி நாசமாகிடும். அப்படி பண்ணாம அதை என்ன பண்ணணும், வயிற்றுல வைக்கணும். அதான் வயிறை பெருசா வைக்கணும். அப்படின்னா நம்ம எல்லா சூழ்நிலை நல்லா வைக்க முடியும். ஸோ நம்ம குடும்பத்திலே இருக்கலாம், நம்ம சுற்றி பக்கத்தில் வீட்டுக்காரங்க கூட இருக்கலாம், நம்ம எங்கே வேலை செய்கிறோம் நம்ம ஸ்தாபனத்திலே இருக்கலாம், எங்கே இருந்தாலும் சரி, நான் இந்த சூழ்நிலை இங்கே இருக்கே ஒரு அட்மாஸ்பியர், இனி ஒரு அன்போட அட்மாஸ்பியர் நான் எப்படி பண்ண முடியும், அதுதான் நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி தான் நம்ம வாழணும். ஏன்னா உலக சகோதரத்துவம் பேச ரொம்ப ஈஸி, ஆனால் என் பக்கத்திலே சகோதரத்துவம் கொஞ்சம் கஷ்டம். அதான் அங்கேதான் நம்ம முதல்ல கவனிக்கணும். அதான் சுவாமி விவேகானந்தர், அதான் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாறை நினைவாலயம் சும்மா ஒரு நினைவு சின்னம் இருக்காது. இந்த நினைவு இதுக்கு அப்புறம் சேவை செய்யக்கூடிய ஒரு பெரிய ஸ்தாபனமும் நம்ம உருவாக்கணும். இது ஒரு நினைவாலயத்தினுடைய இது இன்னொரு விசேஷம். பொதுவா ஏதாவது ஒரு ஸ்தாபனம் நினைவு சின்னம் கட்டிடுவாங்க இல்லையா, ஸ்தாபனம் நினைவு சின்னம் கட்டிடுவாங்க. ஆனா இங்க நினைவு சின்னம் முதல்ல வந்தாச்சு, அங்கே இருந்த ஒரு ஸ்தாபனம் வந்தாச்சு, பெரிய ஆல் இந்தியா ஸ்தாபனம் வந்தாச்சு. ஸோ உண்மையாக சுவாமி விவேகானந்தர் என்ன மெசேஜ் கொடுத்திருக்காங்க, அந்த மெசேஜுடைய நம்ம இந்த பாறை நினைவாலயத்துடைய வரலாற்றில நம்ம அந்த எல்லா கருத்து நம்ம அதில் பார்க்கிறோம். அதே மாதிரி சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த உலக அந்த சகோதரத்துவ மனப்பான்மை நம்ம கருத்துல இருக்கணும், நம்ம வாழ்க்கையில இருக்கணும். அப்படி நம்ம கொண்டு வருவதற்குதான் ஏக்நாத்ஜி விவேகானந்தர் கேந்திர ஆன்மீக முறையில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனம் தொடங்கியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த 50 இயர்ஸ் எல்லாம் இந்த லேண்ட்மார்க் இருக்கும். அந்த லேண்ட்மார்க் நம்ம ஸ்தாபனத்தினுடைய வாழ்க்கையில இருக்கிறது. நம்ம எல்லோரும் நம்ம குடும்பத்தில், நம்ம பக்கத்தில் வீட்டில், நம்ம கலீக்ஸ் கூட இந்த சகோதரத்துவம் இனி நல்ல வளர வைப்போம், நல்ல அன்பா எல்லாரும் கூட இருப்போம். இந்த ஒரு முடிவு, இந்த ஒரு உறுதியோடு பிரார்த்தனை பண்ணிட்டு நான் உரை சொல்கிறேன். கேட்க திகட்டாத விவேகானந்தர் நினைவு பாதை பற்றியும், சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் ஆற்றிய சமய சொற்பொழிவு பற்றியும், சகோதரத்துவத்தை பற்றியும் மிக அழகாக தன்னுடைய மழலை கொஞ்சம் தமிழில் எடுத்துரைத்தார். நன்றி. சகோதரத்துவத்தை பரப்பிய சமய தலைவர் சுவாமி விவேகானந்தரின் திருப்பெயரால் இயங்கும் கேந்திரத்தின் பணியாளர்களின் பணி சிறப்பு பரிசினை வழங்க மானனீய பானுதாஸ்ஜி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். 10 வருடம் பணியாற்றியவர்கள் திருமதி சரோஜினி நிவேதா பால்வாடி ஆசிரியர். திருப்பி பாலசுந்தர் சிங் பாறையில் வருடம் பணியாற்றியவர்கள் திரு வி செல்லசுவாமி யுவனி வளாகம்.
இந்நிகழ்வுக்கு தீபத்தால் தெய்வீக முகமடச் செய்யும் விதமாக விளக்கேற்றி உலக சகோதர